ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. அமைதி விரும்புறவங்க நல்ல மக்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காவுக்கு போயிட்டாங்க. அந்த நிலையில தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. இந்த கொலை செய்ய வந்தவர்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அந்த ஆட்சியை கொண்டு வரணுங்கிற எண்ணம் உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க தாங்கள் ஆட்சிக்கு வர இயலாது, மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆளை வச்சு தான் நம்ம காய் நகர்த்தணும் என்று நினைத்தவர்கள். அதனால மதீனா வாசிகள் கம்மியாகவும் வெளியூர்லேருந்து வந்தவர்கள் அதிகமாகவும் இருந்து அந்த மதீனாவில் உள்ளூர் ஆளுக்கு யாருமே கிடையாது, எல்லாம் ஹஜ்ஜிக்கு போயிட்டாங்க. அப்ப வீட்டோட அசம்பிள் ஆயிட்டாங்க. அந்த மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவசர அவசரமா பையத் பண்றாங்க. நீங்க தான் ஜனாதிபதி, இதான் சான்சன், ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் வேணும் இல்லையா, அவங்கள ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கிறாங்க. இது எப்ப நடக்குதுன்னா 35வது ஆண்டு துல்ஹஜ் மாசம் பிறை 19 இது நடக்கிறது. அப்ப ஹிஜ்ரி 35 உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லப்பட்ட உடனே மறுநாள் இந்த பையத்தினர் அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு பையத் பண்றாங்க. இப்படி பையத் பண்றதுல தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க ரெண்டு பேரும் கூட அலிய ஜனாதிபதியா பையத் பண்ணதாகத்தான் வரலாறுல இருக்குது. ஆனா பின்னாடி அவங்க அதை மறுப்பாங்க, அது பின்னாடி வருது. அவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு பையத் செஞ்சதுல தல்ஹாவும் இருந்தாங்க, ஜுபைரும் இருந்தாங்க. அதே நேரத்தில் நிறைய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நாங்கள் ஆட்சி தலைவராக ஏத்துக்கிற முடியாது, அதாவது மதீனாவை சேர்ந்த சஹாபாக்கள். இவங்களுக்கு பையத் செஞ்ச ஆட்கள்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்த, எகிப்துல இருந்து, பஸ்ராவில இருந்து, கூஃபாவில இருந்து அந்த ஊர் ஆக்கிரமிச்சிருந்தாங்களே, இவங்கள சஹாபாக்கள் ஜாஸ்தி கிடையாது. இவங்கெல்லாம் சஹாபிக்கு அடுத்த தலைமுறை தான் ஆக்கிரமி பண்ணவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் மதீனாவில் தான் பெரும்பாலும் இருந்தார்கள். அப்ப சஹாபி அல்லாதவங்க தான் அதிகமாக அவங்கள்ட்ட பையத் பண்றாங்க. முக்கியமான பல சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்கள் ஆட்சி தலைவரை நாங்க ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. அப்படி மறுத்தவர்கள் முக்கியமான ஆட்கள் என்று சொல்வதாக இருந்தால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற சஹாபி, காப் இப்னு மாலிக் என்ற சஹாபி, மஸ்லமா பின் முஹல்லத் என்கிற சஹாபி, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள், நுஅமான் இப்னு பஷீர் அவர்கள், இந்த குர்ஆனை எல்லாம் தொகுத்தாங்களே ஸைத் இப்னு சாபித், அபூபக்கர் காலத்துல, உஸ்மான் காலத்துல எல்லாம் அவர் தான் அந்த குழுவுக்கு தலைமையா இருந்தாரு. அந்த மாதிரி ஸைத் இப்னு சாபித், ராபி இப்னு ஹதீஜ், இந்த மாதிரியான அப்துல்லா இப்னு சலாம், முகைரா பின் ஷுபா, இப்னு உமர், சாத் இப்னு அபி வக்காஸ் போன்ற நிறைய, உசாமா உள்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை படை தளபதியா அனுப்பி வச்சாங்களோ அந்த உசாமா ரலியல்லாஹு அன்ஹு உள்பட நிறைய சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்லைன்னு சொன்னா அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு மீதும் ஒரு சந்தேகம் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய, என்ன முகமது பின் அபூபக்கர் தானே இத முக்கிய சீன்ல இருக்கிறாரு. அபூபக்கருடைய மகன் முகமது தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்றதுல முக்கியமான ஆளா இருக்கிறார். அவர் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய வளர்ப்பு பிள்ளை. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் வளர்க்கிறார். 4 மாச குழந்தையோட அபூபக்கர் விட்டுட்டு போன உடனே அவங்க அம்மாவையும் கல்யாணம் பண்ணி இவர் தான் வளர்க்கிறார். இவரால் வளர்க்கப்பட்டு இவர் கண்ட்ரோல்ல முழுக்க இருந்தவர்கள். ஹசன் ஹுசைன் எல்லாம் கூட தகப்பனார் வேற கல்யாணம் பண்ணவன அப்படி ஒதுங்கிட்டாங்க. தகப்பனார் கண்ட்ரோல்ல அவங்க இருக்கல. நிறைய விஷயங்கள்ல தகப்பனார ஹசன் எல்லாம் எதிர்த்தாங்க. பல விஷயங்கள்ல இந்த உஸ்மான் ரலியல்லாஹு மேட்டர்ல கூட என்னஞ்சாங்க, நீங்க ஏதாவது தூண்டி விடுறதாக மக்கள்கிட்ட பேசி இருக்குது, நீங்க மதீனா விட்டு வெளியேறுங்கன்னா ஹசன் போய் சண்டை போட்டார். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு சண்டை போட்டார். எப்படி? நீங்க மதீனாவில் இருக்க வேண்டாம், உங்களை பகடக்காயா பயன்படுத்தி அந்த காரியங்கள்லாம் நடக்கிறது, உங்களை ஜனாதிபதியா கொண்டு வருவதற்குத்தான் இவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்கிற அளவுக்கு நிலைமை இருக்கிறது, நீங்க தயவு செய்து மதீனா விட்டு எங்காவது போயிருங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு வற்புறுத்திய ஹசன் சொன்னார். அதனால ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்த வரைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல கேட்கக்கூடியவரா இல்ல. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல கேட்கக்கூடியவர் என்று யார் அறியப்பட்டிருந்தார்னு சொன்னா இந்த முகமது பின் அபூபக்கர் தான் அறியப்பட்டிருந்தார். அவர் தான் இதுல சீன்ல முன்னாடி நின்று இந்த காரியத்தை செஞ்சதுனால அடுத்து இவரையே அவசர அவசரமா அந்த கொலையாளிகளை இவரை முன்மொழிகிறாங்க. எந்த கொலையாளிகள் உஸ்மானை கொலை செஞ்சாங்களோ அவங்க அடுத்து டக்குன்னு யாரை முன்மொழிகிறாங்க, வேக வேகமா அலியை தேர்ந்தெடுத்தால் இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று சஹாபாக்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தேகப்பட்டார்கள். இந்த சந்தேகத்திற்குரிய காரணங்கள் முகாந்திரங்கள்லாம் இருந்த காரணத்தினால் இவர் பேக்ரவுண்ட்ல இருந்திருப்பாரோ
இவருடைய கை இதுல இருக்குமோ, இவருடைய சப்போர்ட் இருக்குமோ என்று அவர்கள் சந்தேகப்பட்ட காரணத்தினாலதான் இந்த மாதிரி சிறப்புக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புக்குரிய பல சஹாபாக்கள் வந்து பையத் செய்ய மறுத்துட்டாங்க. முக்கியமான ஆட்கள்ல செஞ்சவர்கள் சொல்வதாக இருந்தால் தல்ஹா சுபைர் அவங்க 2 பேரும் தான் பையத் செஞ்சாங்கன்னு வருது. ஆனால் பையத் செஞ்சது வந்து இந்த குரூப் எல்லாம் மிரட்டி, இந்த மதீனாவை ஆக்கிரமித்துக் கொண்ட குரூப் எல்லாம் மிரட்டி, நீ பையத் செய்யலைன்னா கொன்றுவேன்னு சொல்லி அச்சுறுத்தலின் காரணமாகத்தான் தாங்கள் பையத் செஞ்சதாகவும் உடனே மதீனா விட்டு ஓடிட்டாங்க அவங்க 2 பேரும். இங்க என்ன அலி ரலியல்லாஹு அன்ஹு வருது இவர்களுடைய கைப்பிள்ளையா இருக்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து எந்த குரூப் உஸ்மானை கொலை செய்கிறதோ அந்த குரூப்புடைய கையில் இருக்கிற காரணத்தினால் இந்த மதீனாவில் இனிமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தல்ஹாவும் சுபைரும் பெயருக்கு பையத்து செய்தாலும் அவங்க உடனே ஊரை விட்டு தப்பிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மதீனாவுக்கு ஓடி போயிட்டாங்க 2 பேரும். தல்ஹாவும் சுபைரும் இருக்க வெறுப்பா தான் நாங்க செஞ்சோங்கிறாங்க, எங்களுக்கு விருப்பம் கிடையாது, எங்களை வலுக்கட்டாயப்படுத்தி என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி பையத்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சம்பவம். இந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அவர் ஜனாதிபதி ஏத்துக்கிட்டாங்க. மக்கள் யாரும் இல்ல, இருக்கிற மெஜாரிட்டி மக்கள்லாம் சேர்ந்து அவர் தான் சொன்ன உடனே அவர் ஜனாதிபதி ஆயிடுறாரு. மற்றவங்க எல்லாம் இவங்களுக்கு பயந்துட்டு உஸ்மானை கொலை செஞ்சவங்க என்ன வேணாலும் பண்ணிடுவாங்க, அவங்க கையில் கவர்மெண்ட் இருக்குது. இப்ப இந்த மாதிரி ரவுடிகள் கையில அரசாங்கம் மாட்டிக்கொண்டது. அந்த ரவுடி கும்பலுடைய அதிகமான மெஜாரிட்டியில தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் முன்மொழியப்படுறார். முன்மொழிஞ்சவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா உஸ்மானை கொன்ற கொலையாளிகள், வெளியூர்காரர்கள், சஹாபாக்கள் இல்லாதவர்கள். இவங்களால முன்மொழியப்பட்ட உடனே நல்லவங்க எல்லாம் வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாங்க, பல சஹாபாக்கள் ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்க, மதீனாவுல இல்லாம ஓடி போயிட்டாங்க. இந்த நிலையில நுஅமான் பின் பஷீர் என்ற ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, அவங்களும் பையத் செய்ய மறுத்துட்டாங்க. உன்னை ஏத்துக்கிற முடியாத ஆட்சியாளரா, நீ தான் கொலைகாரன் அப்படிங்கிற அளவுக்கு அவரு அதை கான்பிடென்டா அவர் நம்பினார். நுஅமான் பின் பஷீர் அவர்கள் இதை வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இதுக்கு சூத்திரதாரி, டக்குன்னு ஒரு முடிச்சுன்னு ஒருத்திக்கு ஆட்சி ஆக்கிட்டாங்க, அப்ப இவரா தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்ச காரணத்தினால் நுஅமான் பின் பஷீர் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த இரத்தக்கரை படிந்த சட்டை, கொல்லப்பட்டவன் அடக்கம் பண்ணிடுவாங்க, சட்டையெல்லாம் கழட்டிருப்பாங்கல்ல, அதை இவர் டக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டார். அவர் அந்த கொலை செய்யப்படும் பொழுது போட்டிருந்த சட்டையெல்லாம் எடுத்துட்டு தானே கழுவிகளி அந்த அடக்கம் பண்ணுவாங்க. அந்த சட்டையை இவர் நுஅமான் பின் பஷீர் வந்து எடுத்து வைத்துக் கொண்டார். அதே மாதிரி அந்த உஸ்மான் ரலியல்லாஹு கொல்லும் பொழுது அவங்களுடைய மனைவி நாயிலாங்கிறவங்க வந்து அதை தடுக்க வர்றாங்க. அப்ப அவங்களுடைய கையை வெட்டிடுறாங்க. அந்த வெட்டப்பட்ட கையை எடுத்து வச்சுட்டாரு நாயிலா. அவங்களுடைய வெட்டப்பட்ட கை இல்லாம தான் அவங்க அடக்கம் செய்யப்படுறாங்க, இது வரைக்கும் உள்ள கை. அந்த கையை வந்து வெட்டி போடுறாங்க. மனைவி வந்து கணவனை கொல்லும்போது தடுக்க வர மாட்டாங்களா, அப்ப தடுக்க வரும் பொழுது அந்த அம்மாவை என்ன பண்ணிட்டாங்க, கையை வெட்டி விட்டாங்க. அப்ப உடனே என்ன பண்றாரு இவரு, அந்த இரத்தக்கரை படிந்த சட்டையையும் வெட்டுப்பட்ட நாயிலா அவங்களுடைய கையை எடுத்துக்கொண்டு நேர சிரியாவுக்கு போறார், ஷாம். அங்க யார் இருக்கிறா, முஆவியா. அவர் தானே படையெல்லாம் அனுப்பி வச்சாரு எப்படி உஸ்மானை காப்பாத்திரலான்னு சொல்லி. அது வருவதற்கு முன்னாடி இந்த காரியம் நடந்து போயிடுச்சு இல்லையா, அதனால நேரம் வந்து முஆவியாட்ட கொண்டு போய் நம்ம நியாயம் கேட்கணும், இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கு மதீனாவுல, இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் கொண்டே முஆவியாட்ட அழுது கொண்டே என்ன செய்யறாரு, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிவிட்டாங்க, நம்ம ஜனாதிபதியை வந்து தலைநகரத்தில் வந்து கொண்டு விட்டாங்கன்னு சொல்லி அவரு ரொம்ப ஒரு உருக்கமாக அந்த மெசேஜை எடுத்து வைக்கிறார். உடனே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த மெம்பர்ல அந்த சட்டையையும் அந்த கையையும் வச்சு ஊர் மக்கள்லாம் அவனை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்திருக்கிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி நியாயம் கேட்கணும், அவருடைய கொலையாளிகளை தண்டிக்க, கொலையாளிகள் தான் இவருக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க, அதான் பாயிண்ட். அந்த கொலையாளிகளை தண்டிக்காமல் நாம ஓயக்கூடாது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சட்டையையும் அவங்க மனைவியுடைய கை விரலோடு உள்ள அந்த கையையும் எடுத்து காட்டி வந்து மக்கள்கிட்ட என்ன செய்யறாரு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரொம்ப மக்களை தூண்டுறாங்க, இதை விடக்கூடாது, நியாயம் கேட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதுல முஆவியாவோட சேர்ந்து உபாதா பின் சாமித் நிறைய ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபில வருவாரு. அவரு அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அபு உமாமா அல் பாஹிலி அவங்க, அம்ர் இப்னு அம்பஸா, இந்த சஹாபாக்கள்லாம் முஆவியாவோட இருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, இதை நம்ம லேசில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க மதீனாவுக்கு அந்த அலி ரலியல்லாஹு ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்து இப்ப உண்டாகுது. இவங்க சாமுடைய சின்ன ஒரு பகுதியில கவர்னர் தான் முஆவியா, ஒரு தனி ஜனாதிபதி இல்ல. உஸ்மான் அவர்களால் சாம் என்ற சிரியா என்ற பகுதிக்கு கவர்னரா நியமிக்கப்பட்டவர் முஆவியா. அவர் பெரிய கவர்மெண்ட்லாம் கிடையாது. ஆனா அவர் என்ன இப்ப முடிவுக்கு வர்றாரு, அலிக்கு கீழே நம்ம இருக்க முடியாது,
அலி ரலியல்லாஹு அன்ஹு கீழே என்ன செய்யும், அவருடைய ஆட்சியின் கீழே ஷாம் இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மதீனாவை நம்ம கையில் எடுக்கணும். இவ்வளவு பெரிய அநியாயத்துக்கு கணக்கு தீர்க்காமல் நான் ஓய மாட்டேன் என்று சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களோடு முக்கியமான சஹாபாக்கள், இவங்க லேசான சஹாபாக்கள் இல்ல, முக்கியமான சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு வேலையை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தல்ஹா, ஜுபைர், பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவங்களும் ஊரை விட்டு போயிட்டாங்க இல்லையா, போய் நேரா அவங்க வந்து மக்காவுக்கு போறாங்க. எல்லாரும் மக்காவுக்கு போயிடுறாங்க. மக்காவுக்கு போன உடனே முகீரா பின் ஷுபா, அவர் ஒரு முக்கியமான சஹாபி, அவர் நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்க. நோமான் பின் பஷீர் வந்து சாமுக்கு போயிடுறார், சிரியாவுக்கு. முகீரா பின் ஷுபா மெசேஜ் எடுத்துக்கிட்டு வேகமா மக்காவுக்கு போறார். மக்காவில் என்ன நடக்குது, ஆயிஷா நாயகி, நபிகள் நாயகத்தினுடைய மனைவிமார்கள் எல்லாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி அங்க முடிச்சுட்டு திரும்பி வர இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னுட்டாங்கங்கிற ஒரு மெசேஜ் ஆயிஷா நாயகிக்கு வந்து தெரிவிக்கப்படுகிறது. உடனே என்ன செய்யறாங்க, பெரிய தல்ஹா சுபைர் போய் சேர்ந்துடுறாங்க ஆயிஷா நாயகிட்ட. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு 10 பேர்ல அஷ்ரத்துல் முபஷ்ஷராக்கள் இவங்க 2 பேர். சொர்க்கத்தின் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள்ல அலியோட யாருமே இருக்கல. அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற யாருன்னா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. சாத் இப்னு அபி வக்காஸ் உன்னை பையத் செய்ய மாட்டேன்ட்டாரு. அதே மாதிரி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அங்கீகரிக்க மாட்டேன்ட்டாரு, ஜுபைரும் அங்கீகரிக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க வந்துட்டாங்க, நேர மக்காவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அந்த மக்களை எல்லாம் அசம்பிள் பண்றாங்க. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய கொலைக்கு வந்து நாம நியாயம் கேட்கணும். அங்கதான் கருத்து உருவாகுது. இப்ப மதீனாவுக்கு போறதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க, ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுகிறது. அந்த என்ன செய்யலாங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. அதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி அவர்கள் அங்க தல்ஹா, சுபைர் எல்லாருமா சேர்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் எல்லாம் கூடி மசூரா பண்றாங்க. 3 விதமான யோசனைகள் முன்வைக்கப்படுகிறது. என்ன யோசனை, நாம வந்து மதீனாவுக்கு போகணும், மதீனாவுக்கு போய் அங்க அட்டாக் பண்ணி அங்க உள்ள அந்த கொலையாளிகள் எல்லாம் ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க எல்லாருமே. மதீனாவில் அவங்க இல்ல, மதீனா இருக்குது, மதீனாவுக்குள்ள படையோட போய் இந்த வெளியூர்ல இருந்து எவனெல்லாம் உள்ள நுழைஞ்சிருக்கிறானோ எல்லாரையும் காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, இல்ல நம்ம சிரியாவுக்கு போயிருவோம், முஆவியா வந்து இந்த விஷயத்துல தெளிவா, உஸ்மான் சொந்தக்காரர் இல்லையா, முஆவியா இந்த விஷயத்துல தீவிரமா இருக்கிறாரு, நம்ம அவரோட போய் சேர்ந்து கொண்டு நம்ம என்ன செய்யணும் முடிவெடுப்போம், அவருக்கு கீழே நின்று நம்ம வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. இன்னொரு சாரார் சொல்றாங்க, இந்த பசராவில் இருந்து கொலை செய்யறதுக்கு வந்தாங்களே அவங்க எல்லாம் வந்து பசராவுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டாங்க, மீதி உள்ள வந்து அந்த ஊர்ல இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பசராவுல போய் அந்த பசராவுல உள்ள இந்த கொலையாளிகளை எல்லாம் நம்ம காலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி 3 விதமான அபிப்பிராயங்கள் வருகிறது. வந்தவன என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள்லாம் மதீனாவுக்கு தான் நாங்க வருவோம், வேற எங்கேயும் நாங்க வரமாட்டோம், மதீனா தான் எங்களுடைய ஊர், மதீனா விட்டு நாங்க எங்கேயும் வரமாட்டோம்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மற்ற மனைவிமார்கள்லாம் நினைச்சிட்டாங்க மதீனாவுக்கு போவோன்ட்டாங்க. ஹப்சாவும் ஆயிஷா ரலியல்லாஹு, ஹப்சாண்டா உமர் மகள், ஆயிஷா அபூபக்கருடைய மகள். அப்ப 2 பேரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி தான். அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, நம்ம பஸ்ராவுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க 2 பேரும் வர்றாங்க. இப்னு உமர் வர்றாரு, வந்து ஹப்சாவை தடுக்கிறார். இப்னு உமரும் இந்த விஷயத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏத்துக்கிற தயாரா இல்ல. வரும் இந்த விஷயத்துல வந்து அலி செஞ்ச தப்பு, அலி வந்து இதை தடுத்திருக்க முடியும், அவரை வந்து அவங்க வந்து இந்த அவங்களுடைய ஆளுகையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு, ரவுடிகள் கையில் இருந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவருக்கும் ஒரு டவுட் இருக்கிறது. அதனால இப்னு உமர் தங்கச்சிட்ட ஹப்சாட்ட சொல்றாரு, நீ என் கருத்து உன் கருத்து தான், இது கணக்கு தீர்க்கணும், உஸ்மானுடைய கொலைக்கு வந்து நம்ம பழி வாங்கணும், ஆனால் நீ மதீனாவுக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க சகோதரர் வற்புறுத்தினதுனால அவங்களும் எல்லாரும் அம்போண்டு ஆயிஷா நாயகி தலைமையில் விட்டுவிட்டு எல்லா மனைவிமார்களும் எங்க வந்துடுறாங்க, மதீனாவை நோக்கி பயணமாயிடுறாங்க. அப்ப இவங்க வந்து ஆயிஷா நாயகி தலைமையில, தல்ஹா சுபைருடைய தலைமையில ஒரு படையாக எங்க கிளம்புறாங்க, பஸ்ராங்கிற நகரத்திற்கு போகிறாங்க. இதுக்கிடையில என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் புதிய ஆளுநர்களை நியமிக்கிறார். ஏற்கனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நியமிச்ச ஆளுநர்கள், கவர்னர் இருப்பாங்க இல்லையா, அவங்களை நீக்கிவிட்டு யமனுக்கு இப்னு அப்பாஸை போக சொல்றாரு. அதே மாதிரி பஸ்ராவுக்கு சம்ரா பின் ஜுந்துமுங்கிறவரை போக சொல்றாரு. கூஃபாவுக்கு உமாரா பின் ஷிஹாப்ங்கிறவரை போக சொல்றாரு. மிஸ்ருக்கு வந்து கைஸ் பின் சாதுங்கிறவரை போக சொல்றாரு. ஷாம்ங்கிற பகுதிக்கு, ஷாம் தான் வந்து முஆவியா கையில் இருக்கிறது,
அவரே நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகலிபுனு ஹனீஃப்ங்கிற ஒரு சஹாபியை